வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிப்பு. உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும். பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். பாஜகவுடன் கூட்டணி இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், கடந்த 2 மாதங்களில் 69 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியும் ஒன்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் தூதரக ரீதியில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களின் படகுகள் மீட்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மீனவர்களின் நலனை காக்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையில் கட்சி பெயரில் இக் விடுபட்டுள்ளதாக தமிழ் ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டிய நிலையில் கட்சியின் பெயரில் இக் சேர்த்து தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வெண்மை நிற பஞ்சு மிட்டாய் விற்க தடையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் நிறமி கலக்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்க்குத்தான் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், வெண்மை நிற பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடையில்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், உணவு பாதுகாப்புத்துறை இந்த பஞ்சு மிட்டாயை ஆய்வுக்கு உட்படுத்த சொன்னோம். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்து கொண்டு பஞ்சு மிட்டாய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் புற்றுநோய் பாதிப்பை உண்டாக்குகிற வேதிக்கலவை கண்டறியப்பட்டு தொடர்ந்து பேசிய அவர், எய்ம்ஸ் விவகாரம் தொடர்பாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிந்தே பொய் கூறி வருவதாக தெரிவித்தார். தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதே அமைச்சர் தான் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமானத்துக்கு ஏன் காலதாமதம்னா நில ஆர்ஜிதம் செய்து தரவில்லை தமிழக அரசுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் அன்றைக்கே பதில் சொன்னேன். பாராளுமன்றத்தில் அவங்க சொன்ன அன்றைக்கே நான் பதில் சொன்னேன். என்னென்னா, 2019 பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டும் போது பிரதமரை அழைச்சிட்டு வந்து இது எடப்பாடி பழனிசாமி. ஒரு நில ஆர்ஜிதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்? அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி அழைத்து வருவார்? அப்படியானால் யாருக்கோ நில ஆர்ஜிதமே செய்யாத வேறொருவருடைய இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அது தெரியாமல் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறுக்குரியவராகிறார். இந்த எந்த தகவலுமே தெரியாம காலதாமதத்துக்கு காரணம் ஜெய்கா நிதியை கோரியிருக்கிறோம், அந்த நிதியை பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்பட்டது என்கின்ற உண்மையான காரணத்தை சொல்லியிருக்கலாம். இந்தியாவில் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம், தமிழ்நாட்டிற்கு மட்டும் அது என்ன காரணத்தினாலோ ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு கட்டுவது என்று முடிவெடுத்தார். அந்த உண்மையான காரணத்தை சொல்வதை விடுத்து நில ஆர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றார். நான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அன்றைக்கு சமர்ப்பித்தேன். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது முதல் முறை வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரின் நம்பிக்கையை ஈட்டியாக வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரப்புரையின் போது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரையும் நாம் சென்றடைய வேண்டும் என்றும், அடுத்த 100 நாட்களுக்கு புதிய உற்சாகம், நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிகழ்வில் பேசிய அமித்ஷா, அரசியலில் இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி சுயசார்பான இந்தியாவை உருவாக்கும் இலக்கில் உள்ளதாக தெரிவித்த அவர், குடும்பத்திற்காக ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்கள் என்றாவது ஏழைகளின் நலனை பற்றி சிந்திப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார்.
பாஜகவுடன் கூட்டணி இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு உடனடியாக அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பலமுறை சொல்லிவிட்டதாக தெரிவித்த அவர் பாஜக கூட்டணி அதிமுக கதவு எப்போதோ அடைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாங்க தான் கதவை மூடிட்டோமே, கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம், இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒன்று உங்களுக்கு? பல்வேறு அரசு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 204 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் 80 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 270 கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் 48.56 கோடி செலவில் பள்ளி கட்டடங்கள் மற்றும் 3.92 கோடி செலவில் நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் 139.65 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இன்போசிஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து 30 கோடி செலவில் மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டுக்கு வழங்கினார். ஈரோடு, தூத்துக்குடி, கோபி, புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட புதிய வணிக வரி அலுவலகம், சார்பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் யானை தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல் கூறினார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனவிலங்குகள் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதுவரை வயநாட்டில் வனவிலங்குகள் தாக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து வயநாடு பகுதியில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து பாரத் ஜோடா நியாய யாத்திரையை தற்காலிகமாக நிறுத்திய காங்கிரஸ் மூத்த தலைவரும் வயநாடு தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். மேலும் அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என்று மின்சார வாரியம் உறுதியளித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் மின்தடை இருக்காது எனவும் பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சார வாரியம் மாநிலம் முழுவதும் அவ்வப்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மின்தடை, மீட்டர் பழுது, கூடுதல் மின்கட்டண வசூல் உள்ளிட்ட புகார்களை இனி செல்போன் 2 செயலியில் புகார் அளிக்கும் வசதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. அதேபோல் புகார் கொடுத்த 2 மணி நேரத்திற்குள் மின்தடை தொடர்பான புகார்களை சரி செய்யவும், மின்சார வயர்கள் தொடர்பான பிரச்சனை 5 மணி நேரத்திற்குள் தீர்க்கவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் 1.5 வயது பெண் குழந்தையின் உடல்நலம் பாதுகாக்கப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு சூளை பகுதியைச் சேர்ந்த யோகநாதன், ரோகிணி தம்பதியின் 6 மாதங்களே ஆன குழந்தை தன்விகாவுக்கு உடலில் ஜன்னி, வாந்தி என தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் குழந்தையை ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அப்போது குழந்தைக்கு வளர்ச்சிதை மாற்ற கல்லீரல் கோளாறு எனப்படும் புரோபோனிக் அசிடிமியா நோயால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் மருத்துவர்கள் அறிவுரைப்படி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் குழந்தை தன்விகாவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அனுமதித்துள்ளனர். அப்போது குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த அறுவை சிகிச்சைக்கு 22 லட்சம் ரூபாய் வரை செலவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அந்த மருத்துவமனையில் தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு மூலம் செய்து கொள்ளலாம் என மருத்துவ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஸ்கீம்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா மீன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம்லயே கம்ப்ளீட்டா பண்ணுங்க. ஸோ அது ஒன்று லைக் பிகாஸ் நார்மலி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அரௌண்ட் 20-25 lakhs ஆகும். தமிழ்நாடு ஸ்கீமில் ஆல்மோஸ்ட் எல்லாமே அது சிஎம் ஃபண்ட்லேயே ஃபண்ட் ஆயிடுச்சு. இப்போது ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்கார். ஸோ தே ஆர் டூயிங் ஃபன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியை சேர்ந்த நிசார் அகமது என்பவர் இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் சைட் லாக்கை உடைத்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற அந்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் மரபு பாரம்பரிய காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காய்கறியின் ரகங்கள், கிழங்கு வகைகள், கருப்பு கவுனி உள்ளிட்ட அரிசி ரகங்கள், தேன், திணை மற்றும் மூலிகை பொருட்கள், இயற்கை சோப்புகள், இயற்கை சலவை சோப்புகள் என 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் மற்றும் காய்கறிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான விதைகள், காய்கறிகள், அரிசி ரகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான சுவர் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த சுவர் ஓவிய போட்டியில் கால்களின் மூலம் ஓவியம் வரைந்த மாற்றுத்திறனாளி மாணவி லட்சுமியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பாராட்டி சிறப்பு பரிசுகளை வழங்கினார். வேலூர் மாவட்டத்தில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி, அணைக்கட்டு ஆகிய பகுதிகளில் நடந்த எரிபந்து போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக கள்ளசாராயம் கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 600 லிட்டர் கள்ளசாராயத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மூவலூர் மகாதானபுரத்தில் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் விக்ரம் வீர தமிழர் சிலம்பாட்ட கழகம் சார்பில் போதையில்லா சமுதாய விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வாக மாணவ மாணவிகள் 3 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னை அபிராமி தலைமையில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கொடைக்கானல் மற்றும் சுற்றியுள்ள வருவாய் நிலங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. தொடர்ந்து 5 மணி நேரத்தையும் கடந்து எரிந்ததால் வருவாய் நிலத்தில் உள்ள செடிகள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாகின. மேலும் வருவாய் நிலங்களில் எரியக்கூடிய தீ அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கும் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளதால் கொடைக்கானலில் உள்ள வருவாய் நிலங்களை தீ ஏற்படாதவாறு பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெட்டிக்கடையில் உள்ள பணம் மற்றும் சிகரெட்டை திருடும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே உள்ள பொன்விழா நகர் பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் பெட்டிக்கடையின் கதவை உடைத்து கடைக்குள் புகுந்து உள்ளே இருந்த பணம் மற்றும் விலை உயர்ந்த சிகரெட்டுகள் அனைத்தையும் திருடி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை சேத்தங்குடியில் பிரசித்தி பெற்ற படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சமயபுரத்துக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். அந்த வகையில் 24ஆம் ஆண்டு பாத யாத்திரையை பக்தர்கள் தொடங்கினர். இதையொட்டி மயிலாடுதுறை துலாக்கட்டம் காவிரி கரையில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் சமயபுரத்துக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய நகர செயற்குழு கூட்டம் தீவிர உறுப்பினர் சேர்க்கை ஒன்றிய செயலாளர் கதிர்வாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் களப்பணி குறித்தும் மார்ச் 8ஆம் தேதி மாவட்டத்தின் சார்பில் மகளிர் மாநாடு நடத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன், கலை கதிரவன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் முதன்முறையாக நடைபெற்ற காமிகான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற லோகேஷ் கனகராஜ் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட எண்ட் வாஸ் காமிக்ஸ் புத்தகத்தை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழில் ஒரு கிராபிக் நாவல் இவ்வளவு தரமாக வருவதில் மகிழ்ச்சி என்றும் இது தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் எழும்பூர் சூளை ஓட்டேரி கிளை புதுப்பித்தல் விழா பெரம்பூரில் உள்ள அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோயிலில் நடைபெற்றது. சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் தலைமையில் சிவசங்கரன் அர்ச்சகர் இறை வணக்கத்துடன் துணை அமைப்பாளர் எஸ் சிவகாமி, கோட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எம் மணிமாலா, டி ஜனார்த்தனம் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில செயலாளர் கோ ஜெயபிரகாஷ் நாராயணன், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க தலைவர் விஜயகுமார், செயலாளர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். ஆந்திர பிரதேசம் ஓங்கோல் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயது பெண் ஒருவருக்கு வெற்றிகரமாக நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. பூச்சிக்கொல்லி கலந்த பழச்சாறு உட்கொண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளை சாவடைந்த நபரின் நுரையீரல் தானமாக பெறப்பட்டு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் 51வது நாள் நினைவேந்தல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய பகுதி செயலாளர் சுப்பிரமணி, துரை, ஆட்டோ கோபி, சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கேப்டன் சமாதிக்கு மலர் தூவி மரியாதை. சொத்து குறித்து பொய் தகவல் தெரிவித்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்புக்கு 3000 கோடி அபராதம் விதித்து நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப், இந்திய வம்சாவளியான நிக்கி ஹேலே ஆகியோர் இடையே அதிபர் வேட்பாளருக்கான போட்டி கடுமையாக உள்ளது. டிரம்ப் முன்னிலையில் உள்ளதை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக தனது சொத்து மதிப்பை டிரம்ப் அதிகரித்து காட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் டிரம்ப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் அவருக்கு 3000 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு வகிக்க டிரம்புக்கு 3 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக டொனால்ட் டிரம்ப் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிப்பு. உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும். பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். பாஜகவுடன் கூட்டணி இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.